கண்டு கழியுங்கள். நன்றி. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா இல்லையா? அம்மா, நான் பேக்ல நோட்டு புக் வச்சுட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. ரவி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன்மா. என்னது, கேம் விளையாடிட்டியா? ஸ்கூலுக்கு மணி ஆச்சு, இன்னும் ரெடி ஆகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இன்னும் நிறைய நேரம் இருக்குமா. நான் ஒரு 10 நிமிஷம் விளையாடுகிறேம்மா. இப்படி 5 நிமிஷத்துக்குள்ள கிளம்பி இருக்கணும். எனக்கு அடுப்புல வேற நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. அம்மா ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே ஆண்டி. பிடி மாஸ்டர் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வர சொன்னாங்க ஆண்டி. ரவி எந்திரிச்சிட்டானா ஆண்டி? இல்லப்பா, தூங்கிட்டு இருக்கா. நீங்க வெயிட் பண்றியா? நான் போய் எழுப்பிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. டேய், சத்யா வந்திருக்கான்டா. இப்போ என்னம்மா? டேய், உன் பிடி மாஸ்டர் கிரவுண்டுக்கு வர சொன்னாராமாடா. கிளம்பி போடா. மா, உன்ன விடிய வேலைமா. நாளைக்கு போறமா. போங்கம்மா. சத்யா, அவனை நான் எவ்வளோ எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. நீ போறியா? அவனை நாளைக்கு அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க ஆண்டி. படிக்கலாம். நீங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரி, என்ன இந்த பக்கம்? ஆண்டி, எங்களுக்கு அடுத்த வாரம் டர்ம் எக்ஸாம் வருதுங்க. அதான் நாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம்னு வந்திருக்கோம் ஆண்டி. ஓ, அப்படியா? சரி, எல்லாம் சேர்ந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. டேய் ரவி, அடுத்த வாரம் எக்ஸாம் மாமா. ஆமாமா. டேய், டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படிடா. அடுத்த வாரம் எக்ஸாம். இன்னும் நிறைய நாள் இருக்குமா. நான் நாளை கூட போய் படிச்சுக்கிறேம்மா. ஏமா நீ தொந்தரவு பண்றீங்க? டேய், படிப்பு தானா முக்கியம். நாளை கூட படிச்சுக்கிறேம்மா. போங்கம்மா. சோ, சாப்பிட்டே படிங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓ, கப்பெல்லாம் கொடுத்தாங்களா? ஆமாமா. இப்படிதான் நல்லா படிக்கணும். சரிங்கம்மா. சரி, போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. சரிங்கம்மா. ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? உடம்பு கீது சரியில்லையா? தலை கீது என்னடா ஆச்சு? சொல்லுடா. அம்மா, எனக்கு யாருமே பரிசே தரலமா. எனது, உனக்கு யாருமே பரிசே தரலையா? ஆமாமா ஆண்டி, இவ எதுலயுமே ஜெயிக்கல ஆண்டி. அதுக்காட்டி இவனுக்கு பிரைஸே கிடைக்கல ஆண்டி. ஓ, அப்படியா? ரவி, நான் உனக்கு சொல்லுவேன், கேப்பியா? என்னடா? நான் எப்ப படிக்க சொன்னாலும், எப்ப பயிற்சிக்கு போக சொன்னாலும் நீ எனக்கு என்ன சொல்லுவ? மா,
கோவிக்கிறோமா. அம்மா அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு சொல்லி நேரத்தி கருத்தி வீண் பண்றியா? நேரத்தி கருத்தி வீண் பண்ணாம தொடர்ந்து முயற்சி எடுத்து கடினமா உழைச்சானா நீ 3 நாளில் நிச்சயமா நிறைய பரிசுகள் வாங்க. பண்ணுவியா? பண்றமா. இனிமேல் நானும் நேரத்தி கருத்தி வீண் பண்ணாம தொடர்ந்து பயிற்சிக்கு போய் நானும் நிறைய பரிசு வாங்குவேமா. சத்யா நீயும் இப்படிதான் நிறைய பரிசுகள் வாங்கணும். சரிங்க ஆண்டி. Happy